வணக்கம். குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி கோயம்புத்தூரில் இறங்குனாரு தலைவர் விஜய் அவர்கள். கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே திருவிழா கோலம் பூண்ட மாதிரி தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டம் அலை மோதிக்கிட்டே இருக்குது. இதில் மக்கள் உற்சாக மிகுதியில் என்ன பண்ணுறாங்க, வேன் மேலே ஏறுறதும் அவருக்கு கை கொடுக்கணுன்னு ஆசைப்படுறதும் அவங்களுடைய அன்பு புரியுது. ஆனால் இப்போ அவர் வெறும் நடிகர் மட்டும் இல்லை, ஒரு அரசியல்வாதியும் கூட. இதில் நிறைய செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் வர சான்ஸ் உண்டு. ஸோ ரசிகர்கள் எல்லாரும் கொஞ்சம் அமைதியோடு இதை ஹேண்டில் பண்ணியே ஆகணும். அவர் இன்னும் 2026 வரைக்கும் நிறைய மீட்டிங்ஸ் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு. அதை வச்சே ஒரு பெரிய அலப்பறை பண்ணிவிடுவாங்க. யாரெல்லாம் டிவிக்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இதை வச்சு ஒரு டாக் போட்டுருவாங்க. ஒரு ஷோ போட்டு பார்த்தீர்களா ரசிகர்கள் எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு போட்டுட்டு இது அதுன்னு ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம் நான் என்ன ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நம்ம அல்லு அர்ஜுன் நம்ம பார்த்துருப்போம். அவர் ஒரு படம் பார்க்க போயிட்டு கடைசியில் ஒரு பெண்ணின் உயிர் போனதில் அதை அவரை அக்யூஸ்டாக்கி அவருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் விஜய் அவர்களை என்ன சொல்கிறாங்க, பனையூர் பண்ணையார் வெளியே வரமாட்டாரா, என்ன மக்களோட இணைய மாட்டாரான்னு. சும்மா சாதாரணமாக வேனில் வர்றதுக்கே இவ்வளோ கூட்டம் அலமோதுது. இதுலேயே நிறைய பேர் ஹெல்மெட் போடாமல் வந்துகிட்டு இருக்காங்கன்றலாம் பேசுகிறாங்க. இது மக்கள் கூட்டமாக கூட இருக்கலாம். ரசிகர்கள் தொண்டர்களை தாண்டி மக்கள்கள் கூட அவரை பார்க்க ஆசைப்பட்டு அந்த மாதிரி வர சான்சஸ் உண்டு. அப்படி இருக்கும்போது வெறும் கட்சியில் இருக்க தொண்டர்களே ரசிகர்களையே ப்ளேம் பண்ணுறது சரி கிடையாது. ஸோ இந்த நிலமையில் இருக்கும்போது இவ்வளோதான் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தாலும் சின்ன ஒரு அசம்பாவிதம் நடந்தால் கூட அது கண்டிப்பாக அவருக்கும் கட்சிக்கும் தான் கெட்ட பேராக மாறும். டைட் செக்யூரிட்டியோடு வந்தால் கூட அசம்பாவிதங்கள் நடக்க சான்சஸ் உண்டு. ஏன்னா அவர் அவ்வளோ நேசிக்கிறாங்க ரசிகர்கள் தொண்டர்கள். அப்படி வரும்போது கூட்டம் அலமோத தான் செய்யுது. இதை எப்படா இஷ்யூ ஆக்கலான்னு காத்துட்டு இருக்கிற கட்சிகள் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்காக தான் வெளியே வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் வரலன்னு பேசுகிறவங்க ஒரு தடவை இவர் வெளியே வந்தால் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தானே இருக்காங்க. அதுக்கு இந்த பேசுகிறவங்கெல்லாம் பொறுப்பேற்றுக்க முடியுமா? அவர் வராமல்லாம் இருக்க போகிறதில்ல. ஏன்னா அவர் தலைவர் ஆகிட்டார். இனிமேல் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தான் தீருவார். ஆனால் அதுக்கான செக்யூரிட்டியை டைட்டன் பண்ணிக்கிட்டு தான் அவர் வந்தாகணும். போலீஸ் பெர்மிஷன்ஸ் வாங்கிட்டு சட்டப்படி என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணுமோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வருவாங்க. இது சின்ன விஷயமா தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம்.